என்ன பிரியாணி வாசனை வருது? இந்த நேரத்துல யார் சமைக்கிறா? இந்த நேரத்துல வசந்தி யாருக்கு பிரியாணி பண்ணிட்டு இருக்கா? நாம தான் இந்த வீட்டுல சாப்பாட்டுறாம நம்மள மிஞ்சி ஒருத்தரா இருக்க கூடாதே. ஏ வசந்தி, என்ன ராத்திரி 12வது பிரியாணி செஞ்சுட்டு இருக்க? யார் செய்ய சொன்னது? ஒண்ணு கேக்குறேன்ல, யார் உன்ன பிரியாணி செய்ய சொன்னது? கேக்குறேன்ல, சொல்லுமா? சொல்லு. உங்களுக்காக தான் சார் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் அடிக்கடி பசிக்கும்ல. நல்லா இருக்கு. சாப்பிடுறீங்களா சார்? ஐயோ செல்வி, ஆவி. ஐயோ சார், ஐயோ எல்லாரும் வாங்க, என்ன காப்பாத்துங்க. எல்லாரும் வாங்க வாங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஆவி. ஐயோ எதுக்கு என்ன போடுறீங்க? ஏன் கத்திட்டு இருக்க? சிக்கன்ல வசந்தி, இல்ல கிச்சன்ல செல்வி. ஆவியோட செல்வி, செல்வியோட ஆவி. பயமா இருக்கு. கிச்சன்ல ஆவியா? என்னையா சொல்ற? ஒரு பெரிய பாத்திரத்துல பிரியாணி பண்ணிட்டு இருக்கு, என்ன சாப்பிட சொல்லுச்சு. எல்லாரும் போய் பாருங்க. போங்க, சொல்றேன்ல, கிச்சனுக்கு போய் பாருங்க. போங்க வாங்க, போங்க மாமா, போங்க போங்க. வாங்க. என்ன யாரையுமே காணோம்? யாருமே இல்லையே. மாப்பிள்ள, நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. யோ வாயா. எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, வா. ஆமாம்மா, உன்னை பார்த்தா பேய் பயந்துரும். வா போலாம். பேயடி அடிக்கிறாளே. இவளுக்கு பேயே பரவாயில்ல. பேசாம வா வா. யாருமே இல்லையே மாப்பிள்ள. எங்கயா? இங்கதான் அந்த ஆவி நின்று பிரியாணி பண்ணிட்டு இருந்துச்சு, அந்த பாத்திரத்துல தான். இதுல இதான் பிரியாணியா? அத்தை, உங்க மேல சத்தியமா இதுல பிரியாணி இருந்துச்சு அத்தை. உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படிதான் இந்த ஆவியெல்லாம் தெரியுதோ, எங்களுக்கு தெரியலையே. எதையாவது பார்த்து பயந்துட்டு ஆவி பிசாசுன்னு உளறிட்டு இருக்காதீங்க. போங்க, போய் தூங்குங்க. ராத்திரி நேரத்துல சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன். போங்க வந்து தொலை. அப்ப இதுல இருந்த பிரியாணி எங்க போச்சு? மாமா, செல்வி ஆவிய நீங்களும் பாத்தீங்களா? ஆமாடா பாவி, உன் கூட இந்த பாவத்துக்கு அந்த செல்வி இப்ப என்ன பயமுறுத்திட்டு இருக்கு. உன் சகவாசமே வேணாண்டா, ஆளை விடு. செல்விமா, செல்விமா, எனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன விட்டுருமா. ஐயோ பாவம், இவனை என்ன வேணா பண்ணிக்கோ.
வாங்க. ஆபீஸ் ரூம்ல போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருங்க. சரிண்ணா. சார், உதைக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க கொஞ்சம் வாங்க சார். குழப்பதான், நீ வா. வந்தானே வாங்க வாங்க சார். டேய் சரவணன் என்னன்னா சுடுகாடுக்குள்ள நுழையும் போது சரவண கிளம்பிடா சத்யா. ஏம்மா, ஆ? பொம்பளை ஆளுங்களாம் இங்க இருக்க கூடாதுமா, கிளம்புங்க. சரிங்கண்ணா. டேய் பொம்பளை ஆளுங்களாம் அங்க இருக்க கூடாதான். செல்வி ஏஞ்சிருமா போலாம். அண்ணா யோ பயப்படாதயா, அந்த புள்ள இன்னும் சாகல, எல்லாம் ஒரு செட்டப் தான். அண்ணா கொஞ்சம் இங்க வாங்களா. இந்தாங்க, இதுல 5000 ரூபாய் இருக்குது. செல்விங்க பாரு, இதோட 5001. இப்ப 2 பேர் போனாங்கல்ல, அவங்க வரத்துக்குள்ள இந்த பொண்ணை இங்க புதைச்ச மாதிரி எல்லாம் முடிஞ்சிடணும். புரியுதா? சரிம்மா, அப்படியே பண்ணிடுறோம். டேய் செல்வி முதல்ல இங்க கூட்டிட்டு போங்க. செல்வி வா போலாம், வா போலாம். நீங்க வேலைய பாருங்கண்ணா, போங்க. அக்கா, என்ன பேயே சாப்பிட்டியா? எத்தனை பேரோட ரத்தத்தை குடிச்சா? உன்னை பேயின்னு சரவணன் நம்பிட்டான். இன்னும் எத்தனை நாளைக்குக்கா இந்த பேய் வேஷம் போடணும்? சரவணன் உண்மையை ஒத்துக்கிற வரையும். அவன் பயந்து இன்னும் ஒரு நாள்லயே ஒத்துக்கலாம், இல்ல ஒரு வாரத்துல ஒத்துக்கலாம், இல்ல ஒரு மாசம் கூட ஆகலாம். ஆனா அவன் ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம இந்த பேய் விஷயத்த மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். எனக்கு என்னவோ பயமா இருக்குக்கா. எத்தனை நாளைக்குக்கா நான் இப்படி யாருக்கும் தெரியாம வந்து போக முடியும்? என்னைக்காச்சு யார் கண்ணலனா மாட்டிக்கிட்டேனா என்ன பண்றது? நீ வந்தா தானே மாட்டிப்ப. நீ பத்திரமா யார் கண்ணிலும் படாம இங்கே இரு. அப்ப பேய் நான் தான். இனிமே செல்வியும் நான் தான், சத்யாவும் நான் தான். வசந்தி, டபுள் ஆம்லெட் போட்டு மாடி கொண்டு வா. என்ன வசந்தி, ஒரு டபுள் ஆம்லெட்டுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிட்ட? ஏய், என்னது இது? அண்ணே,
நான் உன் அண்ணி இல்லடா, செல்வி. என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? விட மாட்டேன், விட மாட்டேன். ஐயோ அண்ணி வலிக்குது, என்னை விட்டுருங்க. ஐயோ அண்ணி விட்டுருங்க, வேண்டாம். அண்ணி இல்லடா, பண்ணி. ஐயோ செல்வி என்னை விட்டுரு. நான் உன்னை எப்பவுமே விட மாட்டேன்டா. ஆனாலும் பிசாசானாலும் நீ என் கூட தாண்டா வாழணும். ஏன்னா காலம் பூரா என் கூட ஒன்னா வாழணும்னு நீ தானடா ஆசைப்பட்ட. அந்த ஆசையை நான் நிறைவேற்ற வேணாமா? இப்ப நான் இந்த மாடியில இருந்து உன்னை கீழே தள்ளி விட போறேன். நீயும் செத்து போய் என்ன மாதிரி ஆவியாக போற. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம். போனாலும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன் சாவு என் கையில தான். என்னாச்சு மாப்பிள்ள? ஏன் இப்படி பதறி போய் ஓடி வர? பேய் மாமா, பேயா? செல்வியோட ஆவி திரும்ப வந்துருச்சு மாமா. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாமா, மேல இருந்து இறங்கி வருது பாருங்களேன். ஐயோ நல்லா பாருங்க மாப்பிள்ள, அது செல்வி இல்ல, சத்யா. அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உனக்கு யார பார்த்தாலும் செல்வி மாதிரியே தெரியுது போல. ஐயோ மாமா, நல்லா கண்ணை திறந்து பாருங்க, அது அண்ணி ரூபத்துல இருக்கிற செல்வி. உத்து பார்த்தாலும் என் கண்ணுக்கு சத்யா மட்டும்தான் தெரியுது. ஆனா கொஞ்சம் உக்கிரமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் ஏன்னு தெரியல. பக்கத்துல வரட்டும் கேட்கறேன். ஏமா சத்யா, மாப்பிள்ளைக்கு உன்னை பார்த்தா செல்வி மாதிரி தெரியுதா? செல்வி ஆவி உன் மேல வந்துருச்சு, அது இதுன்னு உளறிட்டு இருக்கான். செஞ்ச பாவம் சும்மா விடாதுங்கிறது கரெக்டா தான் இருக்கு. அதான் இவன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் செல்வியா தெரியுது. நான் செல்விதான் வீராசு. என்னம்மா மிமிக்ரி பண்ற? செல்வி குரல் எல்லாம் பேசுற? செல்வி குரல்ல பேசல, செல்வியே தான் பேசுற. செல்வியா? இவன் ஏமாத்திட்டான் சார். இவனால நான் இப்போ செத்தே போயிட்டேன். செத்து போயிட்டியா? அதனாலதான் நீங்க எனக்கு வந்து மாலைதான் போட்டீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? என்னை ஏமாத்தி கொன்னவன சும்மா விடலாமா வீரா சார்? அவ மென்னைய முறிச்சு அவ ரத்தத்தை குடிக்க வேணாம். வேணாம்மா,
நீ சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு. பயமா இருந்தா கண்ணு மூடிக்கோங்க. லவ்லி பேபி, அவள் பேபியரா அவன் முன்னாடி இந்த டிராமாவை பண்ணக்கூடாது. ஐயோ, இப்போ என்ன பண்றது?